முற்பகல் 12 மணி. நீங்கள் ஒரு ஆணா? முற்பகல் 12 மணி 2 நிமிடம். ஆம். முற்பகல் 12 மணி 2 நிமிடம். அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானது. நான் டாக்டர் பாரத் கட்டோரியா, புற்றுநோய் நிபுணர். தினமும் என் கிளினிக்கில் புரோஸ்டேட் புற்றுநோயுடன் நோயாளிகளை பார்க்கிறேன். முற்பகல் 12 மணி 15 நிமிடம். பல நோயாளிகள் தாமதமாக வருகிறார்கள், காரணம் அவர்கள் இதைப் பற்றி பேச பயப்படுகிறார்கள். முற்பகல் 12 மணி 20 நிமிடம். புரோஸ்டேட் புற்றுநோயின் மிக பொதுவான அறிகுறி சிறுநீர் தொடர்பான பிரச்சனை. சரி. அதனால் அவர்கள் தாமதமாக வருகிறார்கள். இதற்காகவே நீங்கள் எதிர்கால புற்றுநோய் குறித்து தெரிந்திருக்க வேண்டிய 5 முக்கிய விஷயங்களை பகிர்கிறேன். ஏன் என்றால் நவம்பர் என்பது புரோஸ்டேட் புற்றுநோய் மாதம். முதல் விஷயம் அறிகுறிகள். மிக முக்கியமானது, உங்களுக்கு அறிகுறிகள் இல்லை என்றாலும் கூட. முற்பகல் 12 மணி 43 நிமிடம். மரியாதை. முற்பகல் 12 மணி 47 நிமிடம். அல்லது மரபணுக்கள். முற்பகல் 12 மணி 48 நிமிடம். உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் புற்றுநோய் இல்லை என்றாலும். முற்பகல் 12 மணி 51 நிமிடம். உங்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் உருவாகலாம். முற்பகல் 12 மணி 53 நிமிடம். வயது அதிகரிக்கும் அளவுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கும். முற்பகல் 12 மணி 59 நிமிடம். டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிக்கும் சப்ளிமெண்ட்கள் எடுத்தால் புரோஸ்டேட் புற்றுநோய் உருவாகலாம். 1 மணி 8 நிமிடம். சிறுநீர் பிரச்சனைகளின் அறிகுறிகள் உருவாகத் தொடங்கும். 1 மணி 12 நிமிடம். முதல் காரணம் புரோஸ்டேட் ஹைப்பர்பிளேசியா. 1 மணி 15 நிமிடம். புரோஸ்டேட் அளவு பெருகுகிறது, இறுதியில் அது புரோஸ்டேட் புற்றுநோயாக மாறக்கூடும். 1 மணி 22 நிமிடம். அதனால் பாயிண்ட் நம்பர் 1, அறிகுறிகள் முடிந்தது. 1 மணி 27 நிமிடம். இரண்டாவது பாயிண்ட். பலர் கேட்கிறார்கள், நான் எந்த தவறும் செய்யவில்லை, கெட்ட பழக்கங்கள் இல்லை, சாதாரண வாழ்க்கைதான் வாழ்கிறேன். 1 மணி 39 நிமிடம். ஆரோக்கியமான உணவுதான் சாப்பிடுகிறேன். 1 மணி 41 நிமிடம். அப்படியென்றால் எனக்கு ஏன் இது வந்தது? 1 மணி 43 நிமிடம். இதைப் புரிந்து கொள்ளுங்கள். புற்றுநோய் எப்போதும் உணவுடன் மட்டும் தொடர்புடையதல்ல. 1 மணி 46 நிமிடம். எல்லா நோய்களும் உணவுடன் தொடர்புடையவை அல்ல, புற்றுநோயில் மரபணுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 1 மணி 53 நிமிடம். உங்களிடம் சில குறிப்பிட்ட மரபணுக்கள் இருந்தால், உதாரணமாக BRCA மரபணு, அது இரத்த பரிசோதனையிலும் கண்டறியலாம். 2 மணி. அத்தகைய மரபணுக்கள் இருந்தால். 2 மணி 1 நிமிடம். உங்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் ஆபத்து அதிகம். 2 மணி 5 நிமிடம். அந்த மரபணுக்கள் இருந்தால், ஒரே குடும்பத்தில் யாருக்காவது மார்பக புற்றுநோய், யாருக்காவது அகப்பை புற்றுநோய், யாருக்காவது புரோஸ்டேட் புற்றுநோய் உருவாகலாம். 2 மணி 16 நிமிடம். அதனால் மரபணுக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன, அவற்றை பரிசோதிக்கலாம். 2 மணி 20 நிமிடம். நீங்கள் ஏதாவது காரணத்திற்காக டெஸ்டோஸ்டெரோன் சப்ளிமெண்டேஷன் எடுத்திருந்தால், பொதுவாக பாடிபில்டிங் காரணமாக, அது புரோஸ்டேட்டை பெரிதாக்கும். உடலில் செல்கள் வளரும்போது, அசாதாரண செல்கள் சேர்ந்து, இறுதியில் புற்றுநோயை ஏற்படுத்தலாம். 2 மணி 40 நிமிடம். மூன்றாவது பொதுவான கேள்வி, பொதுவாக புற்றுநோயை, குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோயை, நான் எப்படி தடுப்பது? 2 மணி 50 நிமிடம். மிக முக்கியமானது உடற்பயிற்சி. 2 மணி 53 நிமிடம். எவ்வளவு உடற்பயிற்சி? 2 மணி 55 நிமிடம். அதுதான் முக்கியம். 2 மணி 56 நிமிடம். பலர் நடப்பதே போதும் என்று நினைக்கிறார்கள். 2 மணி 58 நிமிடம். அது போதாது. 3 மணி 1 நிமிடம். நீங்கள் ஓட முடிந்தால் நடப்பது போதாது. 3 மணி 4 நிமிடம். நீங்கள் நின்று இருக்க முடிந்தால் உட்கார்வது போதாது. 3 மணி 8 நிமிடம். நீங்கள் செய்யும் எந்த உடற்பயிற்சியிலும் உங்களை நீங்களே சவால் செய்ய வேண்டும். 3 மணி 11 நிமிடம். நான் இதை விளக்குகிறேன். 3 மணி 13 நிமிடம். உடற்பயிற்சியின் தீவிரம் அப்படி இருக்க வேண்டும், நீங்கள் முழு வாக்கியமாக பேச முடியாத அளவுக்கு. 3 மணி 21 நிமிடம். உதாரணமாக, நான் ஓடுகிறேன், ஆனால் எளிதாக பேச முடிகிறது. 3 மணி 25 நிமிடம். ஹாய். 3 மணி 26 நிமிடம். ஹலோ. 3 மணி 26 நிமிடம். என் பெயர் டாக்டர் பாரத் பட்டோலியா. 3 மணி 29 நிமிடம். ஓ. 3 மணி 29 நிமிடம். அந்த ஓட்ட வேகம் எனக்கு போதாது. 3 மணி 32 நிமிடம். என் உடல் தகுதிக்கு ஏற்ப, என் பெயரையே முழுமையாக சொல்ல முடியாத வேகத்தில் நான் ஓட வேண்டும். 3 மணி 39 நிமிடம். அப்படியாக இருக்க வேண்டும். 3 மணி 41 நிமிடம். அதுதான் சரியான அளவிலான உடற்பயிற்சி. 3 மணி 44 நிமிடம். அதைவிட குறைவாக செய்தால், பொதுவான உடல் தகுதி பயன் கிடைக்கும். ஆனால் புற்றுநோயை எதிர்க்கும் பயன் கிடையாது. 3 மணி 54 நிமிடம். அதனால் வாரத்திற்கு குறைந்தது 5 நாட்கள், தினமும் குறைந்தது 40 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள். 4 மணி. அப்போது 4 மணி 2 நிமிடம். உடற்பயிற்சியின் புற்றுநோய் எதிர்ப்பு பயன் கிடைக்கும். புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும். பலர் அது நுரையீரல் புற்றுநோய்க்கு மட்டும் என்று நினைக்கிறார்கள். 4 மணி 11 நிமிடம். அப்படி இல்லை.
அது புரோஸ்டேட் புற்றுநோய் உட்பட பல புற்றுநோய்களுக்கு காரணமாகிறது. தொண்டை புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், மூத்திரப்பை புற்றுநோய் ஆகியவையும். 4 மணி 22 நிமிடம். எளிமையாக சொன்னால், நீங்கள் புகைப்பிடித்தால் 4 மணி 24 நிமிடம். புகை நுரையீரலுக்கு செல்கிறது, அங்கிருந்து இரத்தத்திற்கு இரத்த புற்றுநோய். இரத்தம் கல்லீரலுக்கு சென்று கல்லீரல் புற்றுநோய். 4 மணி 37 நிமிடம். கல்லீரலிலிருந்து குடலுக்கு சென்று குடல் புற்றுநோய். அங்கிருந்து வடிகட்டப்பட்டு மீண்டும் இரத்தத்தில் சேர்கிறது. 4 மணி 42 நிமிடம். அதனால் சிறுநீரக புற்றுநோய். சிறுநீரகத்திலிருந்து அனைத்து இரசாயனங்களும் உள்ள சிறுநீர். 4 மணி 54 நிமிடம். மூத்திரப்பைக்கு சென்று மூத்திரப்பை புற்றுநோய். அங்கிருந்து புரோஸ்டேட் வழியாக வெளியே வருகிறது. அதனால் புரோஸ்டேட் புற்றுநோய் உருவாகலாம். 4 மணி 59 நிமிடம். அதனால் உடற்பயிற்சி செய்யுங்கள், உணவின் மீது நல்ல கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். 5 மணி 3 நிமிடம். இரசாயனங்களை தவிர்க்கவும். நமது காற்று. 5 மணி 3 நிமிடம். நீர் மற்றும் உணவு எவ்வளவு மாசடைந்ததோ அவ்வளவு அதிகமாக அசாதாரண செல்கள் உடலில் உருவாகும் வாய்ப்பு. 5 மணி 11 நிமிடம். அசாதாரண செல்கள் அதிகரித்தால் அவை இறுதியில் புற்றுநோயாக மாறலாம். 5 மணி 15 நிமிடம். 4வது பாயிண்ட். புரோஸ்டேட் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை நான் ஏற்கனவே சொன்னேன். 5 மணி 21 நிமிடம். பல நேரங்களில் புரோஸ்டேட் புற்றுநோய் சிறுநீர் பிரச்சனையாக அல்லாமல் நேரடியாக சிறுநீரில் இரத்தமாக வெளிப்படும். 5 மணி 28 நிமிடம். அது அவசர நிலை. உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும். ஏனெனில் இரத்தம் வந்தால் 2 காரணங்கள் இருக்கலாம். 5 மணி 43 நிமிடம். ஒரு காரணம் புற்றுநோய் மிகவும் தீவிரமாக இருப்பது. அல்லது சிறுநீர் வெளியே வரும் பகுதியை பாதிக்கத் தொடங்குவது. 5 மணி 43 நிமிடம். இப்போது 5வது பாயிண்ட். புரோஸ்டேட் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மிகவும் குறைவு. 5 மணி 47 நிமிடம். மக்கள் மார்பக புற்றுநோய் பற்றி அதிகம் பேசுகிறார்கள். கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய் பற்றி பேசுகிறார்கள். வாய் புற்றுநோய் பற்றி பேசுகிறார்கள். ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் முன் முகேஷை திரையில் பார்க்கிறோம். ஆனால் புரோஸ்டேட் புற்றுநோய் பற்றி யாரும் பேசவில்லை. 6 மணி. 2 காரணங்கள். 6 மணி. முதல் காரணம், நீங்கள் இந்த வீடியோவை சேமிக்கவில்லை. இப்போது இதை பகிருங்கள். 6 மணி 5 நிமிடம். வைரலாக்குங்கள். 6 மணி 7 நிமிடம். 2வது காரணம், மக்களுக்கு வெட்கம். ஏன் என்று தெரியவில்லை. புரோஸ்டேட் நம் உடலின் ஒரு பகுதியே. ஆனால் அதைப் பற்றி பேசுவது தவறு போல நினைக்கிறார்கள். 6 மணி 15 நிமிடம். இந்த விஷயங்களை எப்படி பொதுவாக பேசுவது? 6 மணி 17 நிமிடம். இந்த பகுதியின் உறுப்புகள் பற்றி பொதுவில் பேசுவது எப்படி? 6 மணி 19 நிமிடம். இந்த மனப்பாங்கு மாற வேண்டும். 6 மணி 21 நிமிடம். புரோஸ்டேட் பற்றி, புரோஸ்டேட் புற்றுநோய் பற்றி, அது எப்படி வெளிப்படுகிறது, சிறுநீர் பிரச்சனைகள், சில நேரங்களில் பாலியல் வாழ்க்கை பிரச்சனைகள், இவை எல்லாம் திறந்தவையாக பேசப்பட வேண்டும். 6 மணி 33 நிமிடம். அப்போதுதான் புரோஸ்டேட் புற்றுநோய் விழிப்புணர்வு வளரும். 6 மணி 38 நிமிடம். அதனால் நவம்பர் என்பது புரோஸ்டேட் புற்றுநோய் மாதம். 6 மணி 42 நிமிடம். புரோஸ்டேட் புற்றுநோய் விழிப்புணர்வு. 6 மணி 44 நிமிடம். என் செய்தி தெளிவு. விழிப்புணர்வை பரப்புங்கள்.